எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தெளிவாக பேசுறாரு. அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, எனக்கு முன்பாக அது குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் மௌனமாய் இராமல் சரிக்கு சரி கட்டுவேன். மக்கள் படுற வேதனை, கஷ்டங்கள், தொல்லைகள் பார்த்து கொண்டே இருப்பார் என்று நினைக்காதீர்கள். அவருக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்பொழுது பழி வாங்குதல் எனக்குரியது, நான் சரிக்கு சரி கட்டுவேன். எத்தனை நாள் தான் தம்முடைய பிள்ளைகள் உபத்திரவ குகையில் போவார்கள்? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து விட்டது. காரணம், கர்த்தர் இறங்கி வரப்போற நேரம் வந்து விட்டது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு நாளாக இந்த வியாதி படுக்கையில் நீ படுத்திருக்க போகிறாய்? இன்று கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். நீ இந்த கண்ணீரின் பாதையிலிருந்து கர்த்தர் உன்னை மேலான நிலைமைக்கு கொண்டு போகிற நேரம் வந்து விட்டது. நான் சரிக்கு சரி கட்டுவேன். யார் உனக்கு விரோதமாக என்ன தீமை செய்திருந்தாலும், உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பில்லி சூனிய மாந்திரிக ஏவல்களை அனுப்பினாலும், கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் சரிக்கு சரி கட்டுவேன். கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ பட்ட வேதனைக்கு பதிலாக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமலே போகும். அதை தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.